ஜப்பான்ல உள்ள அயோகி கஹாரா வனத்தை தற்கொலை காடுகள்னு சொல்றாங்க. இங்கு பெரும்பாலான மரங்கள் 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. வனத்தோட நுழைவு வாசல்லையே உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் பெற்றோரின் விலைமதிப்பற்ற பரிசான உங்கள் வாழ்க்கை பற்றி கவனமாக சிந்தியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்காம். அப்படி என்ன இந்த காட்டுக்குள்ள மர்மமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அயோகி கஹாரா காடுகள் பசுமையாக அடர்த்தியாக இருப்பதால் இது மரங்களின் கடல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜப்பானிய புராணங்களின்படி இறந்தவர்களின் ஆன்மா யுரேனின் வீடு இந்த காடுன்னு சொல்றாங்க. தற்கொலைகள் அயோகி கஹாராவின் மரங்களை ஊடுருவி விட்டதால இந்த காடு அமானுஷ்ய செயல்பாடுகளுக்கு வழிவகுத்துன்னு சொல்றாங்க. பதிவுகளின்படி 2003ஆம் ஆண்டு இந்த காட்டுல இருந்து சுமார் 105 உடல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல கிடைச்சிருக்க பெரும்பாலான உடல்கள் கடுமையாக சிதைந்து கிடைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அமானுஷ்ய மரணம்னு சொல்றாங்க. இரண்டாவதாக இந்த காட்டுல திசை காட்டி மற்றும் மொபைல் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் செயலிழந்து விடுவதாகவும் அடர்த்தியான காடு என்பதாலும் இங்க சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எரிமலை மண்ணால் உருவாக்கப்பட்ட காந்த இரும்புகளின் வளமான வைப்புகளால் இங்கு திசை காட்டும் கம்பிகள் கூட குழம்பி விடுவதுன்னு சொல்றாங்க. இதனால திசை தெரியாமல் காட்டுக்குள்ளேயே நிறைய பேர் சிக்கி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த காடுகள் மிகவும் அச்சுறுத்தும் காடுகள் என்பதாலும் மனிதர்கள் பயணம் செய்ய அற்ற காடுகள் என்பதாலும் இங்கு நிறைய தற்கொலைகள் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இந்த அமானுஷமான காடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க.